Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு இருக்கேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Sana Recipes-ஐ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு பாசி பருப்பு ஹல்வா செய்யலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. பாசி பருப்பை பவுல்ல போட்டு தண்ணி சேர்த்து பருப்பை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அலசன பருப்பு தண்ணியை ஊற்றிடுங்க. 2 or 3 டைம்ஸ் பாசி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் பாசி பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாசி பருப்பு நல்லா ஊறி இருக்கு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருந்த பாசி பருப்பை ஜாரில் சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அல்வா செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் நெய் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. பாசிப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துனதும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாசிப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி இருந்தால் இந்த மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகளெல்லாம் கரைஞ்சிடும். பால் நல்லாவே குறைஞ்சி கெட்டியாயிருச்சு. அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டி விழாத அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் தண்ணியில் கலந்து சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ சைடில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வாசனைக்காக ஒரு ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். அல்வாவை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏலக்காயோட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஹல்வா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.